வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான மட்டன் லிவர் வறுவல் ஈஸியாகவும் குயிக்காகவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதே சமயம் நல்ல சாஃப்டாகவும் அருமையாகவும் இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போங்க. நல்ல சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவோ இல்லை சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிடவோ அருமையாக இருக்கும். இந்த மட்டன் லிவர் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு 300 கிராம் அளவு நான் மட்டன் லிவர் வாங்கியிருந்தேங்க. அதனால் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 3-4 தடவை கழுவிக்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது தக்காளியும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிலாங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிச்சு. இப்போ இந்த தக்காளியில் நல்லா வதங்கி வரட்டோங்க. அடுப்பில் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் வதங்கின பிறகு இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த மட்டன் லிவர் இதில் சேர்த்துடலாம். கரண்டியில் நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் அப்படியே வச்சுருந்துப்போங்க. அதிலே நல்லா வேகட்டும். 5 to 8 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் தண்ணியெலாம் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ இந்த ஈரல்லாம் நல்லா வெந்துருச்சு. மட்டன் லிவரில் நல்லா சாஃப்டாக அருமையாக வந்துருச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக கரம் மசாலா தூவிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்படி பரட்டி விட்டுருவாங்க. 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழைகள் மேலே அப்படி தூவிட்டு இறக்கிடலாங்க. அருமையான மட்டன் லிவர் ரெசிபி தயாராகிடுச்சு. மட்டன் லிவர் கறி நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சுங்க. இந்த போல் முறையில் செஞ்சால் நல்லா வெந்துடுது. நெக்ஸ்ட் டைம் மட்டன் லிவர் வாங்கும் போது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.